ஹாய் ஹலோ டிசைனர். என்னடா டிசைனர் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அது ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ரிங் நாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ரிங் நாட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து பிக்கப் பண்ணிடலாம். மெஷின் நீடில் எடுத்துருக்கிறேன். 4 ஸ்ட்ராண்ட்ஸை மடக்கி 8 ஸ்ட்ராண்ட்ஸை வந்து நான் நீடில் வந்து கோர்த்துருக்கேன். ஸோ டோட்டலாக எனக்கு 8 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடச்சிருக்கு. 4 ஸ்ட்ராண்ட்ஸில் வந்து நான் வந்து த்ரெட் எடுத்து மடக்கி 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி பார்த்துருக்குறேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம என் நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது மாதிரி நீங்கள் நீடில் இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து லைட்டாக இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணும்போது நமக்கு அந்த நீடில் வந்து ரொம்ப வந்து சிக்காகாது. இது ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கொஞ்சம் டிப்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரேமுக்கு அடியில் வந்து நீடிலில் குத்தி எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ வந்து இந்த ரிங் நாட் போடும்போது நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரியே தான். பட் என்னென்னா நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பக்கத்தில் குத்துவோம். இந்த ரிங் நாட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தள்ளி வந்து குத்த போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணது கொஞ்சம் பிரிஞ்சு வந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் நீடிலேருந்து த்ரெட்டு குத்துனதுக்கப்புறமும் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து ரிங் நாட் போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எப்படி நீடில் வந்து ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் பக்கத்தில் குத்த போகிறேன். அதாவது நம்ம எங்கேருந்து நீடில் எடுத்தோமோ அங்கே இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் தம் ஃபிங்கரில் ஒரு த்ரெட்டை வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும். அந்த த்ரெட்டை வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிங் நாட் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி வந்து விழுந்துடும். ஸோ உங்களுக்கு நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இதில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னொரு முறை நம்ம போடலாம். ஸோ ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து நீடில் குத்தி நம்ம வந்து த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போ கவனமாக பாருங்கள் நான் எப்படி வந்து பண்ணுறேன்னு. நீங்கள் லைட்டாக வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட்டை வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப வந்து சிக்கு வராது. அது மாதிரி ரொம்ப அதிகமாக ட்விஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் நீடிலிருந்து த்ரெட்டை வந்து கீழே இழுக்கும்போது நீங்கள் ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறது மூலமாக நமக்கு வந்து நாட் ஃபார்ம் ஆகி சிக்காயிடும். அது ஒரு இருக்குது. அதனால நீங்கள் 1 or 2 டைம்ஸ் வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது. யூஸ்வலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது வந்து எம்ப்ராய்டரிங் த்ரெட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பட் நம்ம அது வந்து அந்தளவுக்கு ப்ளவுஸில் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால நீங்கள் சில்க் த்ரெட்லேயே வந்து ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எம்ப்ராய்டரிங் த்ரெட்டில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். பட் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு எப்படி நான் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீடில் நான் இன்னொரு முறை காமிக்கிறேன். நீடில் குத்தாச்சு, த்ரெட்டை மேலே எடுத்தாச்சு, ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிங்கோட சைஸ் வந்து வேரி ஆகும். நீங்கள் பெரிய ரிங் வேணும்னா அது வந்து லைட்டாக லூஸ் விட்டு பெருசாக வச்சுக்கலாம். டைட்டாக வேணும்னா கொஞ்சம் பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா டைட் ஆகிடும். இப்போது மறுபடியும் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம எங்கே நீடில் குத்தி எடுத்தோமோ அதுக்கு பக்கத்தில் குத்தி நம்ம வந்து நீடில் கீழே பிடிச்சி இழுத்துட்டோன்னா ஒரு குட்டியாக அழகாக வந்து ரிங் நாட் வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த ரிங்கோட சைஸ் வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறது தான். ஸோ அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் பிடிச்சி இழுக்கும்போது சைஸ் வந்து வேரி ஆகும். நான் உங்களுக்கு காமிச்சேன்ல அது. இப்போ பாருங்கள், நம்ம 1 ட்விஸ்ட் பண்ணோம்ல, இது வந்து நீங்கள் 2 ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், 3 ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால என்ன சேஞ்சஸ் ஆகும்னா நீங்கள் கொடுத்துருக்குற அந்த நாட் வந்து கொஞ்சம் பெருசாகும். நீங்கள் வந்து குட்டியான ரிங்காக வந்து மேக் பண்ணிங்கன்னா, இதுவே கொஞ்சம் பெரிய ரிங்காக நீங்கள் மேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளேயே வந்து நீங்கள் டபுள் ட்விஸ்ட் பண்ணும்போது 2 ரிங் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 3 டைம் வந்து சுற்றும் போது உங்களுக்கு வந்து 3 ரிங் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து ரிங்கை வந்து எந்த சைஸுக்கு மேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்கிற ரிங்கும் வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இப்போ நான் வந்து ரிங் வந்து குட்டியாக போட்டிருக்கேன். எனக்கு அந்த நாட் வந்து கொஞ்சம் பெருசாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ எனக்கு செகண்ட் ரிங் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகலை. பட் நான் இன்னொரு முறை வந்து உங்களுக்கு வேறு மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம சுற்றுறதுல தான் இருக்குது. ஸோ அந்த சுற்றும் போது நம்ம எந்த அளவுக்கு குட்டியாக பெருசாக சுற்றுறோமோ, அதாவது நம்ம நீடில் வந்து சுற்றுறோம் இல்லையா, அது பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ 3 டைம் சுற்றிட்டேன் நான். சுற்றிட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரிங் மட்டும் தான் எனக்கு பெருசாக தெரியுது. செகண்ட் ரிங், தேர்ட் ரிங்கில் எனக்கு குட்டியாக தான் தெரியுது. ஸோ நம்ம சுற்றுறதுல தான் இருக்குது உங்களுக்கு ரிங் வந்து பெருசாகவும் சின்னதாகவும் வருது. இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு மூவ் ஆகுது, எப்படி வந்து ரிங் வந்து ஃபார்ம் ஆகுது, எந்த டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி புரியும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு லைனில் வந்து இந்த மாதிரி குட்டி பெருசு அந்த மாதிரி நீங்கள் ரிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணலாம். நான் ஷேப்ஸ் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ரிங் நாட் வந்து பர்ஃபெக்டாக வந்தவங்க அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக வரலைன்னா நீங்கள் இது ட்ரை பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து அப்பில் ரிங் இருக்கிற மாதிரி பண்ணேன், இப்போ டவுனில் ரிங் இருக்கிற மாதிரி பண்ணேன். ஸோ நீடில் வந்து எப்படி போயிருக்கு பாருங்கள், எனக்கு டவுன் டைரக்ஷனில் போயிருக்கு. ஸோ நம்ம நீடில் டைரக்ஷனை மாற்றும் போது நமக்கு அந்த ரிங் டைரக்ஷனும் மாறும். இது மாதிரி தான் நம்ம ஃப்ளார்லலாம் போடும்போது
ஸோ நமக்கு எந்த ஏரியாவில் எந்த டைரக்ஷனில் நமக்கு வந்து ரிங் வேணும்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்து ரிங் நாட் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு ஷேப்ஸ்லேயும் வரும். உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து லேர்ன் பண்ணும்போது எனக்கு ரிங் நாட் சுத்தமாக வரல, எனக்கு ஃப்ளார் வரல, எதுவுமே வரல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆச்சு. இதுவுமே வந்து எனக்கு இன்னும் இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் வரல, எனக்கு இந்த மாதிரி ரிங் நாட்டு புல்லியன் நாட்லாம் வச்சு ப்ளவுசஸ் வரல. அதனால ஜஸ்ட்டு நான் லேர்ன் பண்ணதோட வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நான் அப்போ வந்து ஏதாவது டிசைன் மேக் பண்ணியிருப்பேன், அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணல. நெக்ஸ்ட் இந்த வீடியோ எடுக்கும்போது தான் நம்ம அகைன் வந்து பண்ணேன். அதனால வந்து நீங்கள் கற்றுக்கோங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆர்டர்ஸ் வரும்போது அல்லது உங்களுடைய ப்ளவுஸில் கூட நீங்கள் வந்து இந்த ஃப்ளார் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ப்ராக்டிஸில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், மறுபடியும் நம்ம சொல்லலாம். என்னடா மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சுக்க கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ நான் வந்து டபுள் ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். டபுள் ட்விஸ்ட்டையும் கொஞ்சம் லூஸாக வந்து சுற்றிருக்கேன், ரொம்ப டைட்டாக வந்து சுற்றாமல் லூஸாக சுற்றிருக்கிறேன். அப்போ வந்து எனக்கு பாருங்கள் அந்த 2 ரிங் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிறது தெரியுது பாருங்கள். ஸோ நீங்கள் டபுள் ட்விஸ்ட் பண்ணும்போதும் அந்த ரிங்கோட சைஸை டிசைட் பண்ணுறது உங்களுடைய சுத்தில் தான் இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் நாட் மேக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அல்லது வந்து இது நீங்கள் ரிங் நாட்டாக ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு இதுவுமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டாக வந்து ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா இந்த ரிங் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வராது. இதில் நான் பாருங்கள் 3 ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன், 3 நாட் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், எவ்வளோ க்ளோஸ்டாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சுற்றுறதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். பட் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிங்கிளாக சுற்றி ஒரு ரிங்கை வந்து ஃபார்ம் பண்ணி பாருங்கள், ஒரு லைனில் ஃபார்ம் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டு நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாரில் வந்து நம்ம வந்து டிசைன் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, புரியவே இல்லை. நான் நிறைய வீடியோஸ் பார்த்து தான் பண்ணேன். ஸோ அதுக்கான ஷேப்ஸ் வந்து இதுதான். ஃபஸ்ட் லைன் பெரிய அவுட்டர் லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரிங் போடணும், நெக்ஸ்ட்டு இன்னரில் ஃபுல்லாக ரிங் போடணும். ஸோ இதுதான் ஷேப்ஸ். அந்த ரிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னா இந்த ஷேப்பில் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஷேப்பில் ட்ரை பண்ண வரல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம கிளாஸஸ்க்கான வீடியோஸ் வரும்போது கண்டிப்பாக இதோட ஃப்ளார் டிசைனை நான் வந்து மேக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் ஹாய் டிசைன்னு சொல்லிப்பேன், அதுக்காக வந்து ரீசன் வந்து சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் பேசிக் கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எல்லா ஸ்டிச்சஸும் வந்து மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாலே நம்ம ப்ளவுஸ் வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் வந்து டிசைனர் தான், நீங்களும் வந்து ஈஸியாக ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய பேசிக் கிளாஸஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு 2-3 கிளாஸஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறது, ப்ளவுஸில் வந்து எப்படி வந்து நம்ம ஆரி டிசைன் மேக் பண்ணுறது, அதில் என்னென்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆரி கிளாஸஸ் எல்லாம் முடிக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு ப்ளவுஸ் டிசைன் வந்து மேக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கும் வந்து நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும், ஸ்பீடாக வரும். ஸோ உங்களுக்கும் வந்து நிறைய டிசைன் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸஸ் வைஸாக வந்து நிறைய வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களை கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒர்க்கு தான். ஸோ கண்டிப்பாக உங்களாலையும் எல்லா டிசைன்ஸும் வந்து மேக் பண்ண முடியும். யூடியூப் பார்த்து கற்றுக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு லைக் பண்ணுங்கள், அது எனக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.